சற்று முன் அக்தரின் சாதனையை மிஞ்சிய நடராஜன் ஆடிப்போன ஆஸ்திரேலியா அணி, அதாவது இந்திய கிரிக்கெட் அணி ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பார்டர் கவாஸ்கர் கோப்பைக்கான 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகிறது. இதில் முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியும், இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலியாவும் வெற்றி பெற்றது. இதனால் இரு அணிகளும் 1.1 என்ற கணக்கில் சமநிலையில் இருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த இரு அணிகளுக்கு இடையான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று இந்திய நேரடிப்படி அதிகாலை 5:50 மணிக்கு பிரிஸ்பேனில் உள்ள காபா மைதானத்தில் தொடங்கியது. இந்த போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி பவுலிங்கை தேர்வு செய்தது. இதற்கு பிறகுதான் களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணியின் தொடக்க ஆட்டக்காரர்களான உஸ்மான் கவாஜா மற்றும் நாதன் மேக்ஸ்வினி ஆகியோர் அவுட் ஆகாமல் 13.2 ஓவர்களில் 28 ரன்கள் எடுத்தனர். இந்த ஆட்டத்தின் நடுவே மழை பெய்ததால் ஆட்டம் பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் மழை நின்ற பிறகு இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையான மூன்றாவது டெஸ்ட் போட்டி தொடங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒருவேளை இந்த போட்டியானது மழையின் காரணமாக முழுமையாக நடத்த முடியாமல் போனால் இந்திய அணியின் சர்வதேச டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டி கனவு கேள்விக்குறியாகிவிடும். எனவே இந்த போட்டி மட்டுமல்லாமல் இனிவரும் 2 டெஸ்ட் போட்டிகளிலும் இந்திய அணி வெற்றி பெற்றாக வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருந்து வருகிறது. இந்த நிலையில்தான் இந்த போட்டி தொடங்குவதற்கு முன்பாகவே நேற்று இதற்கான பயிற்சி ஆட்டமும் தொடங்கியது. இதில் 32வது ஓவரை நடராஜன் வீசும் போது அந்த 32வது ஓவரில் 5வது பாலை அதிவேகமாக வீசியிருந்தார். குறிப்பாக இது ஏற்கனவே பாகிஸ்தான் வீரர் சோயப் அக்தர் அதிவேகத்தில் வீசியிருந்தார். அப்போது 161.3 கிலோமீட்டர் வேகத்தில் வீசியிருந்தார். ஆனால் நேற்று நடந்த பயிற்சி ஆட்டத்தில் நடராஜன் வீசிய போது 32வது ஓவரில் 5வது பால் அந்த வேகத்தை தாண்டி 164.7 கிலோமீட்டர் வேகத்தில் வீசியிருந்தார். இது தற்போது உலக சாதனையா மாறியிருக்கு. இப்போது நடராஜனுக்கு பாராட்டுகளும் குவிந்து வருகிறது. ஏனென்றால் கிரிக்கெட் வீரர்களிடையே அதிவேகமாக பந்து வீசக்கூடியவர் சோயப் அக்தர். அவருடைய சாதனையை முறியடிப்பது சாதாரண விஷயமில்லை. ஆனால் சர்வசாதாரணமாக நம்முடைய தமிழக கிரிக்கெட் வீரரான நடராஜன் அந்த சாதனையை முறியடித்துள்ளார். இது ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகத்தையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தி வருகிறது. சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, அக்தரின் சாதனையை மிஞ்சிய நடராஜன் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.